எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒவ்வொரு சந்தேகங்களையும் ஒவ்வொருத்தர் கேட்கறதுக்கு தான் இந்த இது. இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்கள் வந்து வெளிநாட்டில இருந்து வருகிறது. அதாவது தோட்டங்கள் செய்ய போகிறோம், 5 ஏக்கர் காணி வச்சிருக்கோம், 10 ஏக்கர் காணி வச்சிருக்க போகிறோம். சில பேர் வந்து ஆசைக்கு செய்கிறவன்ட்டு எல்லாம் செய்வாங்க. அப்போ ஆசைக்கு செய்கிறவன்ட்டு எல்லாம் செய்து ஒரு 5 வருஷத்தோட அந்த ஆசையெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அது வந்து அந்த நிலம் வந்து ஒன்று வில்பட்டு இருக்கும், இல்லாட்டி காடாக இருக்கும், இல்லாட்டி அவங்களோட கூடுற இது நிலமண்டா அப்படியே காடாக வச்சிருப்பாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அது அப்படியே விடுபட்டு போகும். இதுக்கு வந்து என்ன காரணம்? ஏன் வந்து இந்த இவ்வளோ காசை போட்டு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா 10 கோடி ரூபாவை போட்டு திருப்பி ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம், நான் ரஜிதன். இது ஒரு நல்ல ஒரு கேள்வியும் முக்கியமான ஒரு கேள்வியும் சொல்லலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்காங்க. யுத்தத்துக்கு பிறகு 8 லட்சம் பேர் வசித்த இந்த இடத்துக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட உட்கட்டமைப்புகள் கட்டினதை விட ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அல்லது ஒவ்வொரு என்ஜிஓக்களும் எல்லாரும் சேர்ந்து எங்கள்கிட்ட தந்த காசே நிலைக்கு 1 கோடி ரூபா வரலாம் என்று சொல்லி ஒரு கணிப்பு சொல்லுது. 2018ஆம் ஆண்டு தரவோட சேர்த்து. அது ஒரு பக்கம் இருக்கு. அது சரியா பிள்ளையாண்ட ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு அப்பாலே எங்கெண்ட டயஸ்பராது ரோஷன் இதில் கேட்டது, எங்கெண்ட புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் இங்கே காணி வாங்கினோம், நிறைய பேர் பண்ண செய்திருக்கணும், செய்ய விரும்பி இருக்கணும், செய்திருக்கணும். இப்போ இதில் நிறைய எல்லா பக்கங்கள்லேயும் தவறுகள் நடந்திருக்கணும் ரோஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சரியான பண்ணைன்றது சும்மா சின்ன ஜெயிக்க வீட்டு தோட்டமாக ஜெயிக்க ஓகே, அவருக்கு பெரிய நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை, ப்ரொஃபஷனலிசம் தேவையில்லை. ஒரு கண்டை நட்டு தண்ணியை ஊற்றினா அது வளரும், பூக்கும், காய்க்கும், அது ஓகே, பார்த்து சந்தோஷப்பட்டு வேணுமெண்டா டிக்டாக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டுட்டு அது பார்த்துட்டு போகிற லெவலுக்கு அது ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் என்று வரைக்குள்ள அது ஒரு சிஸ்டமாக ரன் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுக்க வேண்டுமென்ற ரெண்டு வரைக்கும் அது சினாரியோவே அதிக வேறு. அதுக்கு ரெடி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்டர் சைட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு 5 கோடி ரூபாவை கொண்டு வந்து போட்டு ஒரு 10 ஏக்கரில் ஒரு தொழிலை செட் பண்ணிக்குள்ள அதில் ஒரு சிஸ்டம் கட்டாயம் வேணும். அது இன்வெஸ்டர் சைட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை. இன்வெஸ்டர் சைட்டில் இருக்கிற இன்னும் ஒரு பிள்ளை தெரிஞ்ச ஆக்கள் சொந்தக்காரருக்கு நான் தொழில் கொடுக்குறேன்னு சொல்லி வலிக்கிட்டு இந்த மாமன் மச்சான் பேரன் அவனுக்கெல்லாம் அவர் ஒரு அவைகளுக்கு தகுதியா அல்லது ஏதாவது படிச்சிருக்கணுமா ஃபார்மிங்கை பற்றி கட்டாயம். விவசாயம் செய்யறதுக்கு என்னத்துக்கு படிப்புன்னு கேட்ட காலம் முடியணும்னு நான் நினைக்கிறேன். விவசாயம் செய்யறதுக்கு படிக்கணும். கோழி வளர்க்குறதுக்கு என்னத்தை தம்பி படிப்புன்னு கேட்டிருக்கேன். ஆமா, கோழி வளர்க்குற வகுப்புல இருந்து 20 கோழி 10 கோழி வளர்க்குறதுக்கு வேணுமென்னா தேவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கோழி பண்ணையா வர்றதுக்கு கட்டாயம் அதுக்கு படிக்க தேவைன்றது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்கள்டையும் இருக்காது. அப்போ அந்த தகுதி வாய்ப்புகள் ஒன்றும் இல்லாமல் நான் தொழில் வாய்ப்பு கொடுக்குறேன். ஒரு பக்கத்தில் பார்த்தா நல்லம், இந்த படுத்து கிடந்த ஒரு மோட்டர் சைக்கிளை வேண்டி கொடுக்காம நான் உனக்கு தொழில்தாரன் ராஜான்னு சொல்லி அப்படி அழிகிற காசு இப்படி அழிஞ்சதில் சந்தோஷம் நினைச்சு கொள்ற இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் ஃபைன், அது ஓகே. ஆனால் நுரோஷன் கேள்வி ஏன் அந்த பண்ணை தோத்து போனதுன்ற வியூவில் இருக்கிறபடியா அதில் அவைகளுக்கு தராதரம் இல்லாமல் அல்ல அதுக்குரிய தகுதி அல்ல அதுக்குரிய கல்வியல் வழங்கப்படையில்லை, சொந்தக்காரர் வேலைக்கு வச்சதுன்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையோட அது நான் சொன்ன ரெண்டும் இன்வெஸ்டர் சைடில் இருக்கிற பிரச்சனை. இங்கால எங்கண்ட இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால் எங்கண்ட ஆக்கள் இப்போ நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வர நாடு மாதிரி இல்லை. நாட்டை பார்க்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு நாங்கள் ஏதோ காலுக்கு மேலே கால் போட்டுட்டு பென்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறோம்ன்ற கட்டத்தில் இப்போ தொழில் தேடுறவனே இருக்கான். அவன் நான் இந்த தொழிலை படிக்கணும், அந்த தொழிலில் நானும் முன்னுக்கு வரணும், அல்லது அந்த தொழிலில் இந்த தொழிலதிபரோட இருந்து அல்ல இந்த தொழில் ஸ்தாபனத்திலேருந்து நானும் ஏதாவது புதுசாக படித்து நானும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தனியே ஒரு பங்களிப்பை வழங்கலாம், இன்னும் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கிற தன்மையான ஆட்கள் நல்லா குறைவு, ஒரு சில பேர் தான் கிடைக்கிறாங்க. அப்படி எங்கள்ல பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அதாவது எங்கள்ல தொழில்படை இதுக்கு ரெடி இல்லாமல் இருக்கிறது. இதுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு. எனக்கு தெரியும், நிறைய கதைக்கிற நீங்கள் நல்ல பொருத்தமான ஆக்கள் இல்லை ரஜிதன் என்று சுரேனண்ணன் நிறைய சொல்லுவார். அதுக்கு தெரியும், நிரோஷன் உங்களுக்கும் தெரியும், நீங்களே நிறைய இடத்துல சலிச்சிருக்கிறீங்க. என்னென்ன தொழில் வேணுமென்று சொல்லி கச்சேரிக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, எங்கள்கிட்ட தொழிலுக்கு வாங்கன்னு கேட்டால் வராங்க இல்லையாட்டு. அதுக்குள்ள வேறு நிறைய காரணங்களும் இருக்குது. எல்லாருக்கும் தொழில் கவர்மெண்ட் வேலை தானு சொல்லி ஒன்றும் இருக்குது. அதுக்கு அப்பால் வர்றாக்களுக்கும் இந்த முன்வரணுமன்ற ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதும் தொழிலை சரியாக செய்யணுமென்று இருக்கிறதும். இதில் இப்போ நாங்கள் காய்ச்சிட்டு வந்தாங்க. இதில் அம்பி என்ன சொல்லியிருப்பார் அதை காட்டுங்க அம்பி. ஆடாதோடு என்ன ஒரு மரத்துக்கும் பேர் வைக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன் அடிச்சிருக்காங்க வேறங்க எப்படி என்ன ஆடாதோ இளடை
தங்கப்ப தக்கம் அதே அதுதான். அப்ப அவர் சொன்னது என்ன, பேர் வைக்கணும். இவன் செய்தது என்ன, பேர் வச்சுட்டான், முடிஞ்சது கதை. யாருக்கும் விளங்குதோ? இப்படி பிரச்சனை எங்க தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய காரணம். சந்தை வாய்ப்பு ஒரு பிரச்சனைன்னு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் காய்ச்சோன்னு இருக்க போகிறோம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நிரோஷனுக்கும் அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு தெரியும், நிரோஷன் அடிக்கடி கதைக்கிற மாதிரி சந்தை இருக்குங்க. சந்தைக்கு போகிறதுக்கான வழி தெரியலையே தவிர எங்களுக்கு மற்றபடி சந்தை இருக்குது. இன்னும் இவ்வளோ பேரும் சாப்பிட்டு தானே ஆகணும். சந்தை இங்கே இருக்குது, சரியாக நாங்கள் அப்ரோச் பண்ணல. சந்தை வாய்ப்பு இல்லை, அதால் இந்த தோட்டங்கள் பழுதாக போச்சுன்றதுக்கு நானும் உடன்பாடு இல்லை. நான் முதல் சொன்ன காரணங்கள் அவ்வளவும் மேலோட்டமாக அல்லது மேலெழுந்த வடிவா எல்லாருக்கும் தெரியக்கூடிய காரணங்கள். இதை விட கொஞ்சம் நுண் காரணங்கள் அங்கங்கே இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் பிறகு கதைப்போம். சுரேண்ணா, நீங்கள் உங்கள்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். அப்போ இதில் ரஜிதன் பெருமளவான விஷயத்தை தொட்டு சென்றிருக்கிறேன். இதில் 2 சைட் இருக்குன்றதை முதல்ல ஒத்துக்கொள்கிறேன். அதாவது இன்வெஸ்டர் சைட்டும் இருக்குது, மற்றது இன்வெஸ்டர் எதிர்பார்க்குறது இங்கே ஏன் தரையில்லைன்னு. இப்போ நரோசனோட கதை கேட்கல, கொஞ்சம் இன்வெஸ்டர் வந்து அவரை பேசிட்டு போயிருச்சுன்னா, நீங்கள் இல்லை இப்படி தான் வந்து ஒருத்தர் முடிஞ்சிருங்க, எல்லாரும் சொல்கிற வேலை செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி. இதில் அங்கே இன்வெஸ்டர் சைடில் ரஜிதன் சொன்ன மாதிரி தான் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃபார்மை விடுங்க, ஃபார்மை இன்வெஸ்ட் பண்ணுறத விடுங்களேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, வேறு ஒரு ஃபார்ம் தவிர்ந்தால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்டா சும்மா இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் சரியான ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. அது இந்த ஹிஸ்ட்ரி பார்ப்பீங்க. அதாவது அந்த கம்பெனிஇந்த சார்ஜ் வேண்ட போகிறீங்களான்னு சொன்னால் அது இந்த ஃபாஸ்ட் அது எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுது, எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்குது, என்னென்ன சார்ஜ் வச்சுருக்கோன்னு சொல்லி பெரிய ஒரு ஸ்டடி பண்ணிங்க. சரி, நீங்கள் ஸ்டடி பண்ண தெரியாட்டியும் அந்த ஒரு பெர்மிட்டை கொடுத்து கன்சல்டன்ட் பெர்மிட்டை போய் பார்ப்பீங்க. இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, எவ்வளோ பண்ணலாம், அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறீங்க. ஆனால் ஃபார்மண்ட் வரைக்குள்ள நீங்கள் அந்த ஒரு ப்ரொசீஜர் ஒன்றையும் ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் ஒரு லாபம் ஒன்றில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களோட பரம்பரை லேண்ட் இருக்கேங்க, அதை முன்னேற்றணுமென்ற ஒரு நோக்கங்க, அது ஏதாவது செய்யணுமென்ற இருக்குங்க. இல்லை லேண்ட் வேண்டுவீங்க, லேண்ட் வேண்டி அதை அடைச்சிட்டு பண்ணை எடுப்பீங்க. நீங்கள் 2 வகையில் வர இன்ட்ரெஸ்ட்டை வைக்கணும். அதாவது என்ன இதுக்கெல்லாம் கொஞ்சம் காசை போடுவோம், நட்டப்பட்டாலும் லேண்ட் விலையேறி அதை கவர் பண்ணும் தானே என்ற மைண்ட் செட்டில் இருக்கிறது. மட்டாக்கள் இல்லை வேலை கொடுக்கணும், அப்போ நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ள போட போகிறேன், இந்த இடத்துக்கு கொடுக்கணும், உண்மையாக மனப்பூர்வமாக அதுக்குள்ள வாராக்களும் இருக்குது. இதில் அடி வேண்டி நொந்து நூலாகிறாக்களாக இருந்துச்சுன்னா இந்த 2வது கேட்டகரியாக. முதலாவது ஆளுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டைலில் தான் இருப்பேன், கல்குலேட் பண்ணுவேன், ஒரு 5 கோடி இதுக்கு போட போகிறேன், லேண்ட் வேல்யூ எவ்வளோவா இருக்குது, எனக்கு இப்போதைக்கு அந்த காசு தேவையில்லை, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அந்த லேண்டின் வேல்யூ எவ்வளோவா மாறும், அப்போ எனக்கு இந்த 5 கோடி கவர் ஆகிடும். அது ஒரு ஃபண்ட் ப்ரோக்ராமாக 5 கோடியாக ரன் பண்ணுறேன். அது பெரிய தானே. மற்ற டைப் இருக்குது, அவையில் வந்து கண்டினியூஸாக போட்டு இது வேலை கொடுக்கணும், நீங்கள் இருக்கிறார்கள் கொடுக்கணுமன்றார்கள் வந்து மன ரீதியாக கடப்பாய்வு. என்னடா நான் நினைச்சது ஒன்று நடக்கலைன்னா நீங்கள் விடுற பிள்ளை என்னன்னா, நான் சொன்ன முதலாவது பிள்ளை இந்த ஃபார்ம்னு சொன்னால் அது என்னுடைய பிஸ்னஸ். நீங்கள் அந்த சும்மா கொடுக்கலையே ஆளுக்கு வேலை கொடுக்க போகிறீங்கன்னா அது தொழிலுக்குள்ள வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு ஆளுக்கு மாத சம்பளத்தை போடுறீங்க, அவர் ஒரு சின்ன காணியை வச்சு பராமரிக்கிறாருன்னு சொன்னால் அது சுயதொழில், அது பிஸ்னஸ் மாடல் இல்லை, சுயதொழில். ஆனால் நீங்கள் கணவருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க, இதுக்கு காசு போட போகிறீங்க, அது பிஸ்னஸ் மாடலுக்கு வந்துடும். அப்போ பிஸ்னஸ் மாடலுக்கு வந்தால் பழமையான மற்ற பிஸ்னஸுக்கு என்னென்ன பொருந்துமோ அவ்வளவு நீங்கள் ஸ்டடி பண்ணுவோம். அநேகமானாக்கள் நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க. ஏனென்றால் அதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்காது. அதை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் எங்கள் இடத்துல இல்லைன்றது இஷ்யூவான விஷயம். அப்படியே நிறுவனங்களே இல்லை. இப்போ நீங்கள் பொருள் இல்லாத பார்த்துருப்பீங்க, பொருளில் நீங்கள் ஒரு தோட்டம் செய்ய போகிறீங்க என்று சொன்னால் அதுக்கான ஒரு A to Z ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று அங்கே இருக்குது. லேண்ட் எடுக்க போகிறீங்களா, எவ்வளோ கோஸ்ட் முடியும், அது லேண்டின் வேல்யூ இத்தனை வருஷமாக, இதுக்கு என்னென்ன க்ராப் வைக்க போகிறீங்க, அதுக்கு என்ன மிஷினரி வேணும், அதுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தருவாங்க. கிளியராக இருக்கும், அதை பார்த்தா இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ வரும், இந்த மார்க்கெட் இருக்குது, இதுக்கு ரிஸ்பெக்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிளியர் லைனில் இருக்க போகிறது இல்லை. இங்கே வந்து நீங்கள் லேண்டை வேண்டுறது சிம்பிளான லேண்டை பேசி வேண்டிடுவீங்க. அதிலேருந்து உங்களுக்கு சேலஞ்ச், இப்போ சேலஞ்ச் உங்களோட சைட்டில் சொன்னால் பிரச்சனை ஆரம்பிக்க தொடங்கும். இங்கே வந்து அங்கே வந்து நீங்கள் பொறினோட கம்பேர் பண்ணினீங்களா ஸ்டாண்டர்ட், நீங்கள் இந்த லேண்டை உழுது இந்த கேபின்னு சொல்லுவோம், இந்த லேண்ட் வந்து இப்படி இருக்கணுமெண்டா அதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேமோ ஏதோ ஒன்று இருக்கும். நீங்கள் சொன்னதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணி போட்டு முடிச்சுட்டு போவோம். அடுத்தவன் வந்து கண்டு நடணுமோ அதுக்கான மிஷினரி, அந்த ஸ்கில், அந்த சிஸ்டம் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இங்கே நீங்கள் என்ன சொல்லணுமெண்டா தொடங்கிட்டு லேண்ட் உழுவணுமெண்டா அந்த லேண்ட் உழுவுறதுக்கு டிராக்டர்ன்ற உழுவுறவன் ஸ்கில்லில் தங்கும் அந்த லேண்ட். இதில் டிராக்டர் இருக்கிறது முக்கியம் இல்லை, உழுவுறவனுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, அது எப்படி உழுவாடுதுன்றதை தொடங்கி பிரச்சனை தொடங்கி அங்கே உழுவுற பிரச்சனை விட்டால் பாத்தி ஒழுங்காக கட்டையிலாண்டு அடுத்தவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான்னு உழுதவன்.
வந்து பாத்தி கட்டினவனுக்கு வந்து கண்டு நடுறவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இப்படி மாறி மாறி போர்டை பாஸ் பண்ண கடைசியில் நீங்கள் போட்ட காசு ஜீரோவுக்குள்ளே போயிடும். சரியா? இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பேசிக் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம். நீங்கள் இதை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி பார்த்து பண்ணேன்னு தொடங்க போறீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கிளியராக இருக்குது. சரி, உங்களுக்கு அது கிளியர் இல்லைன்னு சொன்னால் இதுக்கான சரியான ஃபேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவையிட்ட போய் கேட்கணும். ஓகே, இந்த லேண்ட் இது இருக்குது அப்படி, சரி அதையும் கிளியர் என்ன சிலங்கான அதே அடுத்த பிரச்சனை. நீங்கள் அப்படியான ஒரு ஃபாரின் ஸ்டாண்டர்டான ஃபேர்மை நீங்கள் இங்கே எடுக்கல அதுன்னு சொன்னால் அந்த ஃபேர்மிட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி. ஃபாரினில் வந்து எல்லா வேலையும் ஒருத்தர் செய்ய மாட்டான். ஒரு ஃபேர்ம் வந்து இந்த ஃபார்மை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃபேர்ம் இருக்கும். ஆனால் அவன் வந்து எல்லாமே அவுட் சோர்ஸில் வச்சிருக்கான். டாக்டர் உழுவனம் வந்து சொன்னால் அதுக்கு ஒரு அவுட் சோர்ஸ், இரிகேஷனுக்கு ஒரு அவுட் சோர்ஸ். ஆனால் அந்த அவுட் சோர்ஸ் எல்லாமே நான் கேட்குற ஸ்டாண்டர்டில் டெலிவர் பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்து அந்த ஃபேர்மின் கெப்பாசிட்டி எல்லாமே அந்த அதுக்கு இருக்காது, டெலிவர் பண்ண போகிறது. அப்போ அது என்ன நடக்கும்? நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டாலும் அதே ஸ்டாண்டர்ட் வரையிலேன்னு சொன்னோன்னே திரும்பவும் பிரச்சனை வரும். இதில் நாங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு படிப்பு முறையாக இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஒரு இன்வெஸ்ட் பண்ணினா அதை அவுட்கம் வந்து வருகிறா இல்லையான்னு க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். உங்களால் மானிட்டர் பண்ணல, அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையான்னு சொன்னால் அதை மானிட்டர் பண்ணி செய்யக்கூடிய விஷயம்னா சிறப்பு. நீங்கள் நேரத்தில் ஆசைக்கு நான் 10 ஏக்கர் செய்கிறேன், நான் 15 ஏக்கர் காணி வச்சிருக்கிறேன், 20 ஏக்கர் தென்னந்தோட்டம் வச்சிருக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறேன். 20 ஏக்கர் தென்னைக்கும் தென்னை வச்சு 10 வருஷமாயும் ஒரு பால வராத எத்தனையோ தென்னந்தோட்டம் இன்னுமே இருந்தோன்று. அப்போ அது என்ன நடக்கும்னு சொன்னால் டோட்டல் எக்கானமியை வந்து குழப்பம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு இருக்கிறதுக்காண்டி சும்மா தென்னையை வச்சு அதை வந்து பராமரிக்காம விட்டீங்கன்னா அந்த நோய் தாக்கம் பண்டு தாக்கம் எல்லாம் மற்ற கணக்கு இலவசமாக நீங்கள் கொடுப்பீங்க. உங்களுக்கு அதில் போட்ட காசு பற்றி யோசனை இல்லை. ஆனால் இன்னொருத்தன் கடன் பண்ணி போட்டு காசை போட்டுட்டு முக்கி கொண்டு இருப்போம். ஆனால் முந்தி அப்படி இல்லை. முந்தி வந்து எல்லாருமே குடிமனைகள் இருந்தாங்க. இந்த ஏரியா முழுக்க தென்னங்காணியாக அதுக்குள்ள குடிமனையில் ஆளைப்பான், அவன் தான் காணி செய்வான், அவன் தான் பராமரிப்பான், எல்லாருமே பராமரிப்பான். இப்போ நான் காசு இருக்கின்றக்காண்டி ஒரு இடத்துல வந்து எக்கோசிஸ்டத்தை குழப்பி போட்டு பிறகு மற்றவனையும் பாதிக்க வைக்கிற வேலை செய்வோம். அப்போ அது இப்படியான விஷயம். அந்த காசு இருக்கின்றக்காண்டி அது செய்யலாம். அந்த எக்கானமி வந்து அப்படி உங்களுக்கு செய்யக்கூடாது. அடுத்த எங்கட சைட்லேருந்து நாங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற ஆக்கள் வேலை இல்லை அதுன்னு சொன்னாலும் ஒரு இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த வேலைக்கு வார ஆக்களுக்கு என்னன்னு சொன்னால் அவங்களோட சைட்லேருந்து நான் சிலது பார்த்துருக்கேன். அதாவது 30ஆம் ஜெனரேஷன் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வேலை செய்கிற மைண்ட் எப்படி என்று சொன்னால் முந்தைய மாதிரி 8:30க்கு வந்து 5:30க்கு போகிற டீம், அடுத்தது வந்து கண்டினியூஸாக ஒரு வேலையிலேயே நிற்க விரும்புகிற டீம், அப்படியான ஆட்கள் வந்து இப்போ குறைவு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய படித்த டீம் வந்து ஸ்விக்கி இது மாதிரி அந்த ஃபுட் டெலிவரியில் வந்து இருக்கிறாங்க, பொருள்லையும் இதில் இருக்கிறாங்க. அதாவது ஃபுட் கொடுக்குறது அப்படி அந்த பார்ட் டைம் மாதிரி செய்கிற ஜாப்பில் வந்து ஒரு ஜாப் இல்லாமல் 2-3 பார்ட் டைம் ஜாப் வந்து ப்ரிவ் பண்ணுறாங்க இப்போ ஜெனரேஷன். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீடமாக விரும்புகிறாங்க. அவங்க வந்து லைஃப்பை வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் இருக்கலாம், எங்களை முந்தைய ஜென்ரேஷன் இருக்கலாம், தொழிலுக்கு வாழ்க்கை என்ன மாதிரி வரும். அப்படி 8:30க்கு போனால் 5:30க்கு வரணும், சனி ஞாயிறு லீவ் வந்து அதில் ஒரு ட்ரிப் போகிறது, இல்லாட்டி அந்த வீட்டுக்கு இல்லாட்டி ஒரு கொலிடை எடுத்து அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அவங்களும் அப்படி இல்லை, உழைக்கும் போதே வாழணும் என்ற கன்செப்டில் அது நிறைய காரணம் அது இருக்குது. அந்த ஜென்ரேஷன் தான் இப்போ கூட இருக்குது. அவனுக்கு வந்து கமிட் பண்ண ரெடி இல்லை, தண்டை டைமை இன்னொருத்தனுக்கு கொடுக்கவும் அவன் ரெடி இல்லை. ஆனால் இந்த ஃபார்மிங்கில் என்ன பிரச்சனை வரலன்னா அந்த ஃபிக்ஸ் டைம் உங்களுக்கு தேவைப்படும், கமிட் பண்ணுற டீம் வந்து தேவைப்படும். 35 ஜென்ரேஷன் நீங்கள் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் லீவ் எடுப்பான், சொல்லாமல் லீவ் எடுத்தால் ஸ்விக்கி ரன் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் அந்த பிளேஸுக்கு இன்னொருத்தன் பிக் பண்ணி வந்து ரன் பண்ண தொடங்கிடும், இன்னொருத்தன் அதை பிக் பண்ணிடும். இங்கே வந்து என்ன இருக்குமா, சொல்லாமல் போகணுமா, நான் நின்றானா கண்டு சேர்த்துப்பேன். இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ இனி வரப்போகிற டிசைன் எப்படி இருக்கணும்னா இந்த ஜெனரேஷனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியை என்ன உள்ள கொண்டுடலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அக்யூரேட்டாக ஃபைனலைஸ் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வரும். இதுதான் பேசிக்கானது. நான் இந்த பெயிண்ட் தொடர்ந்து நான் பைவரன் எல்லாரும் கிட்ட வந்து கதைக்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனை இப்படித்தான் சிஸ்டம் இப்படித்தான் கொண்டு போகணும் சொல்லி அப்படி காட்சி கொண்டு வரைக்கும் நான் எந்த துறையால் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஃபார்மிங் கண்டு வரைக்கும் இந்த துறை கூடாக கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார்மை செய்து போட்டு ஃபார்ம் செய்கிறோம்னு சொல்லி போட்டு விட்டுட்டா வராதுப்பா என்ன சொன்னாங்க. பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் சரியாக செய்யாட்டிக்கு ஃபார்மிங் உண்மையிலேயே லோ. இப்போ சுரேன் சார் சொன்ன மாதிரி ரஜனா சொன்ன சுரேன் சார் இப்போ சொன்னார், இப்போ கண்டு ஒரு நாள் இல்லாட்டி கண்டு சேர்த்துட மாட்டோம். நாங்கள் வைக்கிற ஃபார்மிங் எல்லாமே நாங்கள் உயிரோடையாக நாங்கள் வாழ்கிறோம். சரி, இப்போ ஒரு கண்டுமே உயிர், எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு
தேவைன்னு சொன்னால் தண்ணி தேவைன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கை இருக்குது, எங்களுக்கு இயல்பாகவே நாங்கள் மூவ் பண்ணுற தன்மை இருக்குது. நாங்கள் அதை தேடி இருந்தாலும் போய் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் தாவரங்கள் அப்படி இல்லை. தாவரங்களுக்கு நாங்கள் தான் கொடுப்போம். தண்ணியை மழையை தவிர்த்து காலையில் மழை பெய்கிறத தவிர்த்து மற்ற எல்லாமே நாங்கள் தான் கையால் கொடுப்போம். நாங்கள் தான் எல்லாத்தையும் அதுக்கு ட்ரீட் பண்ணணும். நாங்கள் தான் அந்த மேனேஜ்மெண்ட் செய்யும். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து 24 மணித்தியாலும் ஒரு ஃபார்மிங்கில் கட்டாயம் நடக்கும். 24 மணித்தியாலும் அந்த ஃபார்மிங்கில் அந்த சிஸ்டம் இல்லாட்டிக்கு அந்த ஃபார்மிங் எக்ஸ்ட்ரா தான் போகும். இன்றைக்கு அந்த ஒரு ஃபார்மிங்கில் ஒரு மரம் வந்து அதன் சைகை மொழியில் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கு. இப்போ ஒரு தாவரம் வந்து தண்ணி காணாட்டிக்கு அது சோர்ந்து காட்டும், நைட்ரஜன் காணாட்டிக்கு வந்து அது மஞ்சள் அடித்து காட்டும். பெஸ்ட்டு தாக்குதுன்னு சொன்னால் அது அந்த இலைகள் தாக்கப்பட்டு அதை சோர்ந்து அப்படி காட்டுது. இப்போ ஒரு பங்கி சைட்டோ பாக்டீரியா பிடிச்சோ ஒரு கத்தரியல் அதை வச்சு அது பாடி காட்டுது. அப்போ அது வந்து சைகை மொழியில் எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து ஒரு ஃபார்மிங்கில் அந்த பயிர்கள் காட்டுது. அந்த ப்ராப்ளம் தாவரம் எதிர்கொள்கிற ப்ராப்ளத்தை நாங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் அது லொஸ்ட்டுக்கே போகும். அந்த அதில் இருந்து வர ப்ராஃபிட் 100க்கு 100% வர ப்ராஃபிட்டில் இருந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் செய்யாட்டிக்கு ரெடியூஸ் ஆஃப் குறையும் 30% ஈல்டு தான் கிடைக்கும். சாதாரணமாக மினிமம் வந்து 50% அல்லது 30% ஈல்டு கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுடும். இப்போ நீங்கள் ஒரு 60% ஈல்டுக்கு மேலே போனால் தான் அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குமென்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக செய்யாமல் அந்த ஈல்டு வந்து 30% வரைக்க நீங்கள் 60% போனால் தான் அந்த நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா போட்டீங்கன்னா 60% போனால் தான் அந்த 100 ரூபா வரும்னு சொன்னாங்க. இந்த 30% அடியோடைக்கு உங்களுக்கு 100 ரூபாயில் 50 ரூபா பெறும். அப்போ 1 கோடி நீங்கள் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 50 லட்சம் தான் பெறும். அடிபடும் முதலாவது அடிக்கு அங்கே விழும் உங்களுக்கு அந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் செய்யாது. இரிகேஷன் வந்து அதில் முக்கியம். அதுகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இப்போ இது வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி நோங்களாக சொல்லியிருக்குது. இதுதான் பிரச்சனை, இப்படித்தான் பெருமன்னு சொல்லி மற்ற சம்மந்தமாக எல்லாம் என்ன காய்ச்சிட்டு இதுவும் ஃபார்மிங்கிலும் இன்றியமையாத உண்டு. தாவரங்களை பயிர்களை பராமரிக்கிறோம். அதுவும் வந்து இந்த தாவரத்துக்கு தேவையான உரங்கள் மற்றது தாவரத்துக்கு தேவையான அந்த பூச்சிகள். இப்போ இந்த ஜெனரேஷனில் நாங்கள் பாரம்பரிய விவசாயத்தை நாங்கள் கொண்டு நடத்தலைன்னு சொன்னால் பெஸ்ட்டுன்ற ஆதிக்கம் எங்களுக்கு இங்கே கூடியிருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து முழுதாக 100% கெமிக்கல்லையாக நிற்கிறோம். எல்லாருமே கெமிக்கல், எதுக்கு எடுத்தாலும் கெமிக்கல். எந்த நோய் மஞ்சள் அடிக்கிறதால் எந்த மஞ்சள்னு தெரியாது. ஒரே கோணான ஒரு மருந்து அடிக்கிறது வேலை செய்யலாடி திருப்பி போடுறோம். திருப்பி ஒரு வயல் எடுத்து கொண்டுன்னா 6-7 கெமிக்கலை திருப்பி போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நோய் தெரியல, ஒரு நோய் ஐடென்டிஃபை பண்ண தெரியல ஃபார்மஸுக்கு. அப்போ அந்த நோயை ஐடென்டிஃபை பண்ணுற நாலேஜும் வந்து ஒரு ஃபார்மிங்கை செய்கிற அந்த ஆக்களுக்கு கட்டாயம் தேவை. இல்லாட்டிக்கு அந்த இதுக்கு பெரிய. ஆனால் எப்படி போகணும்னு சொன்னால் இனிமேல் காலங்களில் எப்படி போகணும்னு சொன்னால் முழுதாக நாங்கள் சேதனத்துக்கு மாறணும். அதுவும் வந்து பாரம்பரிய சேதனத்தில் நிற்கக்கூடாது. நாங்கள் முன்னோரின சேதன விவசாயத்துக்கு மாறணும். ஹைபிரிட்னு சொல்லலாம். ஹைபிரிட் அதை வந்து ஒரு பசலையை போடுறாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யூரியா போடுறீங்க, அதை எப்படி ஒரு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதே மாதிரி சேதன பசலையை கொண்டு அதுக்கு போடுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய ஒரு பசலையை நாங்கள் இதுக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி தான் பூச்சி மருந்துகளை பூச்சி கொல்லி என்னாங்க, பூச்சி வெட்டி என்னாங்க, ஃபங்கஸ் நாசினி எல்லாம் இருந்தாங்க. கெமிக்கலில் எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதே ரேஞ்சில் இங்கே நாங்கள் ஆர்கானிக்கில் ஒர்க் பண்ணுறோம். அதே சமயம் எங்களோட சுற்றுச்சூழல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எங்களுக்கு நன்மை வைக்கிற மண்புழுக்கள், நன்மை வைக்கிற பூஜை ப்ரீடேட்டர் அதுகளை நாங்கள் கொள்ளலாம். அவியந்த உட்கொள்கையை ஒரு ஃபார்மிங்கில் ஒரு டைவர்சிட்டியை நாங்கள் உருவாக்கிட்டோம்னா உயிர் பல்வகைமையை உருவாக்கிட்டோம்னு ஒரு ஃபார்மிங்கில் அதே உங்களுக்கு 100க்கு 60% கண்ட்ரோல் பண்ணி தரும் அந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இதை நாங்கள் முக்கியமாகவே இந்த இதில் நாங்கள் இந்த ஃபார்மிங் கொண்டு வரைக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மிங்கை நாங்கள் கொண்டு நடத்துகிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமான என்னுடைய கருத்து. இது மட்டும் இல்லை. இப்போ ரஜினா காய்ச்சது, சுரேன் சார் காய்ச்சது, நுரோசன் சார் சொன்ன கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவும் எல்லாம் வந்து ஒரு 3 வந்து இல்லாமல் வந்து சேரேக்கான ஒரு ஃபார்மிங் வந்து சக்ஸஸாக வரும். அதில் வந்து விடுபட்டாலே அந்த ஃபார்மிங்கில் சக்ஸஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், உண்மையிலேயே கஷ்டம். உண்மையாக ஆளுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் ஆள்
சொன்னதை வெறும் கதையோட விட்டுறாம ஒரு அதில் ஒரு ஒரு முயற்சி ஒன்று எடுத்துருக்கேன். அது இயற்கை முறையிலான பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி, பூச்சி விரட்டி, பசலைகள்னு சொல்லி ஒரு EOM ஒரு பிராண்டில், ஈரன் ஆர்கானிக் ஃபார்ம்ன்ற ஒரு பிராண்டில் அது செய்து கொண்டிருக்கேன். அப்போ அது சம்மந்தமாக அது சம்பந்தமான துறையிலேருந்து வந்த கருத்துக்கள்ன்றபடியாக அது மிகவும் ஒரு முக்கிய களம் வாய்ந்த அல்லது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களாக நாங்கள் பார்க்குறோம். அடுத்து நாங்கள் ஜெரிஃபா முமாவை கேட்போம். உங்கள்ட பார்வையில் இருந்தால் இதுக்குள்ள விவசாய தொழில் முனைவுக்கு பெரிய ஒரு டெக்னாலஜி சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இப்போ வடமாகாணத்தில் ஜெரிஃபாம் இருக்கு. அதோட ப்ரொபரேட்டராக நாங்கள் உமாவை கேட்கலாம். உங்கள்ட பார்வையில் இப்படி இருக்குன்னு சொல்லி நிரோஷன் கேள்வியே கேட்போம். என் பேர் உமாசங்கர், ஜெரிஃபார்ம்ட ப்ரொப்ரைட்டர். இப்போ ரைதன் சொன்ன மாதிரியும் இப்போ சுரேன் சொன்ன மாதிரியும் அவங்க வந்து அந்த ஃபார்மிங்கில் இருக்கிற அந்த மிடில் பார்ட்டை பற்றி காய்ச்சிருந்தது. அதாவது வந்து லேபர் ஃபோர்ஸில் இருக்கிற பிரச்சனை, மற்ற இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸில் இருக்கிற பிரச்சனை. ஸோ நான் வந்து அவங்க அந்த ரெண்டு இதையும் கவர் பண்ணபடியாக மற்ற அவரும் அந்த பெஸ்டிசைட் ரிலேட்டடான, அதாவது பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்ற ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் காய்ச்சி நான் வந்து மார்க்கெட்டை பற்றி அதில் அந்த இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து இங்கே செய்கிறேன்டாலும் சரி, அந்த மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு மெயினாக ஒரு பிரச்சனை. மெயினாக என்ன பிரச்சனைன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பொதுவாக வட மாகாணத்தில் இருக்கிறது, ஒரு ஆள் மாதுளங்கண்டு வச்சா எல்லாரும் மாதுளங்கண்டே வைக்கிறது, ஒரு ஆள் ட்ராகன் ஃப்ரூட் வச்சா எல்லாரும் ட்ராகன் ஃப்ரூட்டே வைக்கிறது. அது ஒன்று நீங்கள் இப்போ என்ன க்ராப் எந்த க்ராப்பையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதாவது நீங்கள் இங்கே வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் செய்கிறேன்னாலும் நீங்கள் எந்த க்ராப்பையுமே செலக்ட் பண்ணலாம், எந்த க்ராப். பட் உங்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று, உங்களுக்கு அந்த ப்ராடக்டை வந்து ஈஸியாக உங்களோட பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேயே அதை மார்க்கெட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் யார் கூட அட்ராக்ட் ஆகினா இப்போ ஜெஃப்னாவில் செய்து ஜெஃப்னாவிலேயே விற்கிறதான் அதுக்குரிய ஒரு மார்க்கெட் உங்களுக்கு லாபம் பண்ணுறது இருக்குது. அப்புறமேட்டு வாழை வந்து நீங்கள் வாழைத்தோட்டம் வந்து போடுறீங்கன்னா அந்த வாழைத்தோட்டம் வந்து உங்களோட ஏரியாவிலே ஈஸியாக நீங்கள் அக்சசிபிளாக உங்களுக்கு அந்த மண் நோக்கியாக இருக்கணும். எல்லாரும் வாழை வைக்கிறேன்ட்டு நீங்களும் வாழை வைக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த மண் நோக்கியாக இருக்கணும். மற்றது வந்து உங்களுக்கு அந்த வாழைக்குள்ளேயே ஈஸியாக சந்தைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல விலை எடுக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய வேலை. கூட வந்து இப்போ எங்கள்கிட்ட இருக்க ஃபார்மர்ஸ் வந்து சொல்லுவாங்க, என்னென்ன நீங்கள் இப்படி வெள்ளத்துக்கு செய்கிறீங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னா இப்போ எங்களுக்கு விற்கலாமே இருக்குது. நீங்கள் போது விற்கலுமான்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் ஒன்றுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். நீங்கள் ஒன்று இப்போ நாங்கள் எப்போவுமே எங்களோட பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னாங்கன்னா, ஓகே இதுக்கான மார்க்கெட் இருக்கு, அந்த பிறகு தான் நாங்கள் அதில் காசை போக்குதான் அந்த சாமான விற்பமா இதான்றதை நாங்கள் பார்க்குறது. நாங்கள் வேண்டி வச்சுட்டு இதை எப்படி விற்கணுமென்னு பார்த்தா அது வந்து என்ன நடக்குமென்னா, உங்களுக்கு அதை விற்கிறதுக்கு டைம் எடுக்கும், உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பேருந்து வாழைக்குள்ளே போட்டது, எத்தனை பொத்தி வெட்டினது, அந்த இது அப்படியே ஒரு டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுவோம். இல்லாட்டிக்கு இப்போ உங்களுக்கு சில நேரம் அப்போ உங்களுக்கு ஒன்றை கோழி வளர்க்குறேன்னா நீங்கள் ஒரு டேட்டா சார், எத்தனை கோழி இந்த குஞ்சு வந்தது, எத்தனை செத்தது, எத்தனை முட்டை இட்டது, என்னென்ன மருந்து இன்றைக்கு பாவிச்சது, அதனால ஒரு டேட்டா வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ஒன்று நீங்கள் என்ன சொன்னாங்க, கோழி ஏன் செத்தது அது தெரியாது, எத்தனை முட்டை கிட்டது உங்களுக்கு லாபம், இப்போ எவ்வளோ எத்தனை முட்டை ஏன் இந்த முட்டை குறைஞ்சா என்ன டிஃப்ரென்ஸ் நாங்கள் முன்னோக்கி செய்து நாங்கள் நீங்கள் கோழி வாங்குறதுக்கும் உண்மையாக நீங்கள் படிச்சு இருக்கணும். என்ன கோழியில் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசீசஸ் காலிப்ளோசிஸ் வாங்க, கம்போராண்டுவாங்க, ரனிக்கெட்டுவாங்க, இது யோக்செக் இன்ஃபெக்ஷன் வாங்க. ஸோ இவ்வளவும் நீங்கள் பேசிக்காக கோழியில் எவ்வளோ நீங்கள் அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி 20 கோழி வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தேவை, அது திறந்து விட்டால் தானாக மேயும். ஸோ அதுக்குள்ள வந்து பொட்டென்ஷியல் ரிஸ்க்கும் அந்த ப்ராபபிலிட்டி குறைவு தானே. 20 கோழிக்கும் 2000 கோழிக்கும் இருக்கிற ப்ராபபிலிட்டி கூட. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இல்லாமல் கோழி முந்தித்தான் அது அப்படி நீங்கள் வீட்டுக்கு பேக்யார்டில் வளர்த்தீங்க, முட்டை விட்டு எடுத்து சாப்பிட்டீங்க, அது ஓகே. இப்போ வேண்டாம் நீங்கள் அதுக்கான உரிய வேக்சினேஷனோ இதோ செய்ய. இப்போ கூட வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணப்படுறது லைஃப் ஸ்டாக்கில். இந்த கண்டாவது பரவாயில்ல, சின்ன கடைசி வாழைக்குள்ளே இருந்தால் கடைசி சின்ன குழியாவது போட்டு ஒரு இது வந்து வேறு. கோழி ஆடு மாடு அப்படி இல்லை, போனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ். முதல் நீங்கள் செய்யக்கு முதல் நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு அதை ஆட்டோமேட் பண்ணணுன்றதை பார்க்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன மாதிரி செய்கிறாங்க,
அந்த டெக்னாலஜி நாங்கள் இங்கே என்னத்தை கொண்டு நாங்கள் அதை செய்யலை வந்து பார்க்கணும். மூன்றாவது வந்து ஸ்டாஃப் வந்து நீங்கள் சும்மா முன்னிடம் லேபர்ஸை நீங்கள் நார்மலாக வச்சுருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டான ஒரு ஆஃபீஸரை தான் நீங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு ஒன்றை வாசித்து விளங்கி அதுக்கான சொல்யூஷன் எடுக்கக்கூடிய லெவலில் இருக்க கட்டாயம். இந்த இல்லாட்டிக்கு அவருக்கும் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒன்றை க்ரீட் பண்ணியோ ஒன்றை சொல்லி விளங்கக்கூடிய ஆள் இல்லாட்டிக்கு அது வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். மற்றது வந்து இனி வரும் காலங்களில் இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இந்த லேபர் ஃபோர்ஸில் இருக்க பிரச்சனை. ஸோ இங்கே என்ன செய்யணும், அப்போ லேபர் ஃபோர்ஸில் இருக்க பிரச்சனை என்னைக்கு நீங்கள் ஆட்டோமேஷனுக்கு போகணும். இல்லாட்டிக்கு நீங்கள் எவ்வளவுத்துக்கு லேபர் ஃபோர்ஸை குறைச்சி இதை ரன் பண்ணுற அப்படியான ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடலுக்கெல்லாம் நீங்கள் போகணும். இல்லை நாங்கள் வந்து முதல் பவுல்ட்ரி ஃபார்ம்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு இந்த லேபர் ஃபோர்ஸில் இருக்க பிரச்சனையெல்லாம் அதை நாங்கள் ஓரளவுக்கு ஸ்டெக்னேட் பண்ணிட்டு, அதாவது நாங்கள் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடல ஒரு லெவலுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முதல் யோசிக்கிறது இதுக்கு லேபர் ஃபோர்ஸ் பெருசாக தேவையா. அப்போ தான் நீங்கள் அந்த இதை வந்து பிஸ்னஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த ஃபார்ம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். இல்லாட்டி நீங்கள் எப்போவுமே வந்து அந்த உங்கள் லேபர்லாம் டிபெண்ட் பண்ணி இருப்பீங்களா இருந்தால் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். பொதுவாக வந்து லேபர் டிபெண்டபிலிட்டி இல்லாத பிஸ்னஸ் தான் நீங்கள் எப்போவுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இப்போ சுரேன் எப்படி ராயனையும் அந்த இன்வெஸ்டர்ஸில் இருக்க பிரச்சனையில் காவ நான் டெக்னிக்கலாக மார்க்கெட்டபிலிட்டியும் ஃபீஸிபிலிட்டியும் காவனா இப்போ இது எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் எப்படியும். ஸோ அது நான் அவ்வளோதான் எந்த ஒப்பீனியன். ஸோ நான் ரோஜனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். தேங்க்யூ. மிக்க நன்றி எல்லாருக்கும்.